ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக? உங்களுக்கு எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும், போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க, போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்ல இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை இங்கே ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள் மேச ராசிக்கு. இப்ப காலப்புருஷ தத்துவப்படி மேசத்தில் ஒரு கிரகம், அதாவது தலைமை ராசின்னு சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவத்துக்கு மேசத்திலோ
அல்லது காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகம் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய, அதாவது சுய முயற்சிகள், அதாவது எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நல்ல பதவி உத்தியோகம் முன்னேற்றம், நினைத்த காரியங்கள் ஜெயம், வெற்றிக்கு மேல் வெற்றி, பூமியிடம் சொந்த, அதாவது பூமியிடம் வாசல், பதவி யோகம், பண யோகம், செல்வ யோகம் என்று அனைத்தும் பெறக்கூடிய சிறந்த யோகமாக உறுதியாக அமையும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். ஏன்னா தனஸ்தானத்துல காலபுருஷ தத்துவத்துக்கும் மேச ராசிக்கும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமையோடு இருப்பது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். நல்ல திருமண யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக ஏற்படும். அதாவது செல்வத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது 2ஆம் இடம் பணபரஸ்தானம், அதே இடம் குடும்பஸ்தானம். அப்ப பணபரஸ்தானத்தில் ஒரு சுக்கிரன், மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் வலிமையோடு இருக்கும்போது மகாலட்சுமி யோகம் பெறுகிறீர்கள் மேசராசிக்காரர்கள். ஆக மகாலட்சுமி யோகத்தோடு இந்த மே மாதம் அற்புதமான யோகமாக அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள். பல லட்சங்கள் பல கோடிகள் என்று சொல்லக்கூடிய பல யோகங்களை, செல்வ யோகங்களை அனுபவிக்கப் போகிறார்கள். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், குடும்பத்திற்கு வரக்கூடிய ஒரு அனைத்து விதமான யோகங்களும் சிறப்பாக அமையும். சுய எண்ணங்கள் ஆசைகள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். ஆக நல்ல கவனிங்க, ஒரு மே மாதத்தில் ஒரு 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்கும். அப்ப 15 நாள் என்ன, மீதி 15 நாள் அதை விட அற்புதமா இருக்கும். ஆக மொத்தத்தில் மேச ராசிக்காக நினைத்தது சாதிக்க முடியும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். மிகப்பெரிய ஒரு பதவி யோகம், மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, அரசியல் அரசாங்கத்தில் மிகப்பெரிய யோகத்தையும், பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மே மாதமாக மேச ராசிக்கு உறுதியாக அமைகிறது. இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே நேரம் இது பொதுவான பலன். மேச ராசிக்காரர்களே, இது பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பரை நீங்க நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்ப பொதுவாக ஒவ்வொருவருடைய தலையெழுத்தையும் பிரம்மன் எழுதுகிறார். பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து. உங்க தலையெழுத்து அதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது இப்படிப்பட்ட உங்க தலையெழுத்தை இப்ப உள்ள கிரகங்கள், இந்த கோச்சார கிரகங்களும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்களும் எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்றத உங்க ஜனன ஜாதகம் உறுதிப்படுத்தும். என்னதான் அங்க பொதுவா சொன்னாலும் உங்க ஜனன ஜாதகமும் இதுவும் ஒத்து போனா நிச்சயமா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவீங்க, மிகப்பெரிய லட்சாதிபதி ஆவீங்க, நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஆக ஜனன ஜாதகத்தையும் கண்டிப்பாக பிரம்மன் போட்ட தலையெழுத்து என்ன அப்படின்ற பார்த்துக்கணும். சரிங்களா? ஆக என்ன பொறுத்து ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.